ஹாய் மக்களே, நான் மீஷோவிலேருந்து ஒன்று வாங்கின ஒரு பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா வாங்க பிரித்து காட்டுறேன். சரிங்களா? நம்ம சும்மா இருந்தாலும் வீட்டில் ஏதாவது ஒரு வேலை பண்ணும்போது ஒன்று இல்லைன்னா அதை வாங்கியே ஆகணும் அப்படின்ற ஒரு உணர்வு வந்துடுது. ஏன்னா அப்புறம் அந்த பொருளை நம்ம யூஸ் பண்ண முடியாமல் போயிடுமா. அப்போ நம்ம எப்பயுமே யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்றது மாதிரி பெண்கள் நம்ம யோசித்தோம் அப்படின்னா அதை கண்டிப்பாக நம்ம செய்வோம். ஆனால் அதுபோல் தான் இது என்னன்னு பார்த்திங்கன்னா, இது ஒரு சிலிக்கான் மூடி. ஓகேங்களா? மூடின்ட்டு என்னடா அப்படி காமிக்கிறாங்க பார்க்குறீங்களா? இது தாங்க அது. இது பெருசு சின்னது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அது இல்லை எத்தனை பீஸ் இருக்குன்னு இப்போ பார்க்கலாம். சிலிக்கான் மூடி பாருங்கள், இது சின்னது, இது அதை விட கொஞ்சம் பெருசு, அப்புறம் அதை விட கொஞ்சம் பெருசு, அப்புறம் அதை விட கொஞ்சம் பெருசு, அப்புறம் அது அப்படியே பெருசுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சின்னதாகிட்டு வருது. ஓகேங்களா? நான் இதை ஏன் வாங்கினேன் அப்படின்னா, இது நம்ம பிள்ளைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்து விட்ற டிஃபன் பாக்ஸு. இது மீஷோவில் தான் வாங்கினேன். பட் இந்த மூடியை பாருங்களேன், அது பிஞ்சிருக்குது பாருங்கள். அப்போ இது எதுவுமே கொடுத்து விட முடியாது. அப்புறம் என்ன பண்ணிடுவோம், இதை தூக்கி போட்டுட்டு இதை என்ன சொல்லுவோம், நம்ம வீட்டில் கிண்ணமாக குழம்பு ஊற்ற காய்கறி கூட்டு வைக்காமல் யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி போயிட்டு அப்புறம் திருப்பி என்ன பண்ணுவோம், பிள்ளைங்களுக்காக வேறு ஒன்று வாங்குவோம். அப்படி ஆகுது அப்படின்றதுக்காக சரி அதுக்கு என்ன ஐடியான்னு பார்த்தா இந்த இது. ஓகேங்களா? இப்போ இதை இப்படி வச்சு நம்ம இதை டைட் பண்ணி விட்டால் நின்றுக்குருமா. பாருங்கள், நின்றுக்குருச்சுங்க. எது என்ன ஊற்றினாலும் நீங்கள் இப்படி கொட்டினாலும் கொட்டாது. ஓகேங்களா? அதுக்காகத்தான் வாங்கினேன். நீங்கள் யாராவது இப்படி வாங்கியிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நான் மீஷோவில் தான் வாங்கினேங்க. விலை கம்மி தான். ஓகேங்களா? பிடிச்சிருக்கா? அதே மாதிரி தண்ணி பழங்கள் ஏதாவது வெட்டினோம்னா கவரில் போட்டு இல்லை ஃப்ரிட்ஜில் வைப்போம்ல, அதுக்கு பதிலாக இதை போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ தண்ணி பழத்தெல்லாம் மூடுறதுக்கு ரெண்டாக வெட்டினோம்னா இப்படி மூடி வச்சிடலாம். ஓகேங்களா? அதனால் பூச்சி ஏதாவது ஒட்டாமல் இருக்கும். ஓகேங்களா? இப்போ எல்லாம் அந்த மழை காலத்தில் பாருங்கள், சின்ன சின்ன பூச்சியாக பறக்குது பாருங்கள். அது தான் உட்காருங்க பாருங்கள், இழுக்கிறேன்ட்டு போய் பிச்சுட்டேன். பார்த்துக்க. வாங்கியிருக்கிறவங்க யூஸ் பண்ணுறீங்க, இனிமேல் தான் வாங்க போகிறீங்க அப்படின்னா சரியாக கேண்டில் பண்ணுங்கள். ஓகேங்களா? சும்மா அது லைட்டாக எக்ஸஸாக இருந்தது, பிஞ்சிருச்சு. பட் இருந்தாலும் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? பாய்ங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.